திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வேதநெறி தழைத்தோங்க மிகு சைவ துறை விளங்க, பூத பரம்பரை பொழிய புனிதவாய் மலர்ந்தழுத, சீத வளர் வயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலர் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். எல்லாம் வல்ல குருவர்களாலும் திருவர்களாலும் இந்த சிவராத்திரி நன்னாளிலிருந்து தொடர்ந்து 12 திருமுறைகளை பொருளோடு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதல் திருமுறை திரு ஞானசம்பந்த பெருமான் அருள் செய்த தோடுடைய செவியன் என்ற பதிகத்துக்கு நாம் பொருளோடு சிந்தித்தோம். இப்பொழுது பண் வரிசையில் 2வது தலமான திருப்புகழூர் என்ற தலத்தை, அதில் திருஞான சம்பந்த பெருமான் இயற்றிய பாடலும் அதற்கு பொருளும் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். முதலில் அந்த தலத்தை பற்றிய குறிப்பை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். தேவார பாடல் பெற்ற திருத்தலங்கள் 274 138வது தலம் திருப்புகழூர். இறைவன் பெயர் அக்னீஸ்வரர் கோணபிரான். இறைவி கருந்தாள் குழலி. மூவராலும் பாடல் பெற்ற திருத்தலம். திருஞான சம்பந்தர் குறிக்கலந்த இசை பாடலினால் வெங்கல் வெம்மு குழலி என்ற 2 திருப்பதிகங்கள் அருளி செய்திருக்கின்றார். இந்த திருத்தலத்தில் அப்பர் சுவாமிகள் செய்யர் வெண்ணூலர் என்ற திருப்பதிகம், பகைத்திட்டார் புறங்கள் என்ற திருப்பதிகம், தன்னை சரணன்று என்ற திருப்பதிகம், துண்ண கோவண சுண்ண என்ற திருப்பதிகம், எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேன் என்று இறுதிப்பதிகம். அப்பர் பெருமானுக்கு முக்தித்தலம். அப்பர் பெருமான் 5 பதிகங்கள் இந்த திருத்தலத்தில் அருளி செய்திருக்கின்றார். சுந்தரர் பெருமான் தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் என்ற அற்புத திருப்பதிகம், செங்கற்களை பொன்னாக மாற்றிய திருப்பதிகம் இந்த தலத்தில் அருளி செய்திருக்கின்றார். திருத்தலம் நாகப்பட்டினம் நன்னிலம் சாலையில் உள்ள தலம். சாலையோரத்தில் கோயில் வளைவு உள்ளது. அதனுள் சென்றால் கோயிலை அடையலாம். நன்னிலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் திருப்புகழூர் தலம் இருக்கின்றது. இறைவன் அக்னீஸ்வரர் ஆலயத்தின் உள்ளே கோணபிரான் சன்னதியின் அருகே திருப்புகழூர் வர்த்தமானீஸ்வரம் என்ற மற்றொரு பாடல் பெற்ற தலமும் அமைந்திருக்கின்றது. நன்னிலம் சன்னாநல்லூர் நாகப்பட்டினத்திலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளது. திருப்புகழூருக்கு அருகில் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான திருக்கண்ணபுரம் மற்றும் ராமநிதீச்சுரம் என்ற பாடல் பெற்ற சிவஸ்தலமும் உள்ளது. திருநாவுக்கரச பெருமான் சித்திரை சதய நாளில் ஈசன் திருவடியை கலந்த திருத்தலம். சுந்தரருக்கு செங்கல்லை பொன்னாக்குவித்து அருள் புரிந்த திருத்தலம். அக்னி வழிபட்டதால் இறைவன் அக்னீஸ்வரர் என பெயர் பெற்றார். மூவர் பாடல் பெற்ற தலம் என்ற பெருமையுடைய திருப்புகழூர் அக்னீஸ்வரர் ஆலயம் ஒரு பெரிய கோயில். கோயிலின் பரப்பளவு சுமார் 73,000 சதுரடி. கிழக்கு மேற்கு மதில் சுவர் நீளம் 325 அடி, வடக்கு தெற்கு மதில் சுவர் நீளம் 225 அடி. கோயில் மதில் சுவரை ஒட்டி வெளிப்புறத்தில் 4 பக்கமும் அகழி உள்ளது. மூலவர் அக்னீஸ்வரர் சன்னதிக்கு உள்ளே நுழைவு வாயில் கோபுரம் 5 நிலை கோபுரமாக அமைந்துள்ளது. உள்ளே நுழைந்ததும் நாம் முதலில் காண்பது இறைவி கருந்தாள் குழலி தெற்கு நோக்கிய சன்னதி. இந்த சன்னதியை ஒட்டியே மூலவர் அக்னீஸ்வரர் சன்னதியும் அமைந்துள்ளது.
சுயம்புலிங்கமான மூலவருக்கு கோணபிரான் என்ற பெயரும் உண்டு. மூலவருக்கு பக்கத்தில் சந்திரசேகரர் தனிச்சந்நிதி கொண்டு அருள் பாலிக்கின்றார். இங்கு இவரே பிரதானமானவர். கோஷ்டமூர்த்தங்களாக விநாயகர், நடராஜ பெருமான், தட்சிணாமூர்த்தி, அகத்தியர், லிங்கோற்பவர், பிரம்மா, துர்க்கை, பிஷாடனார், கல்யாண சுந்தரர் முதலிய மூர்த்தங்கள் உள்ளன. மூலவர் சன்னதிக்கு வடக்கே வர்த்தமானீஸ்வரர், அவர் துணைவி மனோன்மணிக்கும் தனி சன்னதிகள் இருக்கின்றன. இந்த வர்த்தமானீஸ்வரரை பாராட்டி சம்பந்தர் தனியாக ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார். மூலவரை சுற்றியுள்ள உட்பிரகாரத்தில் சந்திரசேகரர், திரிபுராந்தகர், அக்கினி, பிரம்மா ஆகியோரின் செப்பு சிலை வடிவங்களாக காணலாம். நவக்கிரகங்கள் இங்கு மற்ற கோயில்களில் இருப்பதைப் போல் இல்லாமல் டா என்ற வடிவில் அமர்ந்து இருக்கின்றது. அக்னீஸ்வரர் சன்னதி அனுகிரக சனி பகவானும் நலச்சக்கரவர்த்தியும் ஒரு சன்னதியில் உள்ளனர். தலத்தின் சிறப்பு: இத்தலத்தில் அக்னி பகவான் இறைவனை நோக்கி தவம் செய்து பேறு பெற்றதால் அக்னி பூசித்த தலமாதலால் இறைவனுக்கு அக்னீஸ்வரர் என்ற திருநாமம். அக்னி தவம் செய்யும்போது தன்னை சுற்றி ஒரு தீர்த்தம் அமைத்து கொள்கின்றார். அதுவே கோயில் வெளிப்புறத்தில் அகழியாக அக்னி தீர்த்தமாக விளங்குகின்றது. இத்தலத்து இறைவன் கோணபிரான் என்று அழைக்கப்படுவதற்கு காரணம் உண்டு. வானாசுரன் என்ற அசுரனின் தாயார் சிவபூஜை செய்பவள். தாயாரின் பூஜைக்காக சுயம்புலிங்கங்களை பெயர்த்து எடுத்து வருகிறான் பானாசுரன். ஆனால் திருப்புகலூர் அக்னீஸ்வரரை பெயர்த்து எடுக்க முடியாமல் போகவே தன்னையே பழி கொடுக்க முயற்சி செய்யும் போது இறைவன் அவனை தடுத்து ஆட்கொள்கின்றார். பானாசுரன் தோண்டிய அகழியே நாற்புறமும் தீர்த்தமாக உள்ளது. அவன் தாயாரின் பூஜையை இருந்த இடத்திலிருந்தே ஏற்றுக்கொண்டதன் அடையாளமாக தலை சாத்து காட்சியளிக்கின்றார். அதனாலே இறைவன் கோணபிரான் என்று அழைக்கப்படுகின்றார். இத்தலத்து வாஸ்து பூஜை செய்வது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. இத்தலத்தில் சுந்தரருக்கு செங்கற்களை பொற்கற்களாக மாற்றி அருளிய அக்னி பகவான் பாவ விமோசனம் பெற்றதாலும் புதிய வீடு கட்டுபவர்கள் இத்தலத்திற்கு வந்து செங்கல் வைத்து மனை முகூர்த்தம் செய்த பிறகே வீடு கட்ட ஆரம்பிப்பது வழக்கமாக உள்ளது. செங்கற்கள் பொற்கட்டிகளாக மாறியது திருவாரூரில் பங்குனி விழா ஒவ்வொரு ஆண்டும் மிக சிறப்பாக நடைபெறும். ஒரு சமயம் அவ்வாறு பங்குனி விழாவின் போது தன் மனைவி பறவையாருக்கு செலவிற்கு பொன் பெற விரும்பி சுந்தரர் திருப்புகலூர் வந்தார். திருப்புகலூரில் கோயில் கொண்டுள்ள இறைவனை வணங்கி தனது கருத்தை பதிகத்தில் வைத்து பாடினார். பிறகு மற்ற அடியார்களுடன் கோயிலில் சிறிது நேரம் இளைப்பாறினார். தூங்குவதற்காக அங்கிருக்கும் செங்கற்களை தலைக்கு உயரமாக வைத்து தன் மேலாடையாகிய வெண்பட்டை விரித்து படுத்தார். துயில் நீங்கி சுந்தரர் எழுந்த பொழுது தம் தலையணையாக வைத்திருந்த செங்கற்கள் எல்லாம் பொற்கற்களாக மாறியிருக்க கண்டு வியப்படைந்தார். இறைவனை தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிறார் என்ற திருப்பதிகம் பாடி வணங்கினார். அப்பர் பெருமான் தனது 81வது வயதில் இத்தலத்தில் உலவார பணி செய்த பொழுது இறைவன் சித்திரை சதய நட்சத்திர நாளில் அவருக்கு முக்தி கொடுத்தார். எனவே இது சதய நட்சத்திர தலமாக விளங்குகிறது. இவருக்கு இக்கோயிலில் தனி சன்னதியும் இருக்கிறது. சித்திரை சதயத்தை ஒட்டி இவ்வாலயத்தில் 10 நாள் திருவிழா நடக்கின்றது. அப்பர் சித்திரை சதய 4ஆம் சாமத்தில் இறைவனிடம் ஜோதியாக கலக்கும் நிகழ்ச்சி இப்பொழுதும் ஐதீகமாக நடத்தப்படுகிறது. 2வது திருப்பதிகம் திருப்புகலூர். சுவாமி அக்னிபுரீஸ்வரர், கோணபிரான், அம்பிகை, கருந்தாள், குழலி. தலமரம், புன்னைமரம், தீர்த்தம், அக்னி தீர்த்தம், பான தீர்த்தம், பன்னட்டப்பாடை. சிற்றம்பலம். குறி கலந்த இசை பாடலே நாள் நச யாழியும் உலகெல்லாம் நெறி கலந்ததொரு நீர்மய நாயரு தேரி பழி பேணி முறி கலந்ததொரு தோழரை மேலுடை யானிடம் மொய்மலரின் பொறி கலந்த பொழில் சூழ்ந்தயலே புயலாரும் புகழூரே.
குறிகலந்த இசை பாடலினால் நசையால் இவ்வுலகெல்லாம். பேரின்பத்தை நோக்கமாக கொண்டு இசைப்பாடலில் பொருந்தும் ஒருவனாய். பெருமான் நமக்கு அளிக்கக்கூடியது என்னென்னா பேரின்பம். மற்ற நாம் அந்த உலகியலில் அனுபவிக்கக்கூடியதெல்லாம் சிற்றின்பம். அதை தான் நம்ம முதல்ல உணரணும். அதுதான் இந்த பாடலில் சம்பந்த பெருமான் முதல்ல என்ன சொல்கிறாரு? குறிகலந்த இசை பாடலினால் நசையால் இவ்வுலகெல்லாம். பேரின்பத்தை ஒன்று மட்டுமே நமக்கு அருள வேண்டும் என்றும் ஒருவனாய் இந்த உலகில் நன்னறியை இழைக்கும் விருப்பத்தினாலும் தன்மையினாலும் இடப வாகனத்தில் வீற்றிருந்தும் பிச்சையேற்றும் தோளாடையை உடுத்தியவனாகிய ஈசன் விளங்கும் இருப்பிடமானது நறுமணம் கமலும் நீர்நிலை சூழ்ந்த திருப்புகலூர் ஆகும் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பேரின்பத்தை நோக்கமாக கொண்டிருக்கவங்கெல்லாம் எங்கே போகணும்? திருப்புகலூர் போகணும். ஏன் அப்படின்னா அப்பர் சுவாமிகள் முக்தித்தலம், அது இறுதித்தலம். அவர் அங்கே தான் எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே எண்ணி நல்லால் இறுதிப்பதிகம் திருத்தாண்டகம் பாடி இறைவனோட திருவடியை அடைந்தார். அப்பேற்பட்ட அற்புதமான தலம் திருப்புகலூர். 5 நாயன்மார்கள் அந்த தலத்தில் சந்திக்கிறாங்க. முருகநாயனார் மடம் இருக்குது. அங்கே முருகநாயனாரோட அவதாரத்தலம். அந்த தலத்தில் பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரச பெருமான், திரு ஞானசம்பந்த பெருமான், சிறு தொண்டர், முருகநாயனார், திருநீலநக்கர், திருநீலகண்டையால் பணர்பி 6 அடியார்கள் ஒரு சேர அந்த மடத்தில் தங்கி இறைவனோட புகழை பேசி வழிபாடு செய்திருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு சிறப்பு பெற்ற ஒரு தலம்தான் திருப்புகலூர். திருப்புகலூர் தலத்தை சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ அற்புதங்கள் அந்த திருத்தலத்தில் நிகழ்ந்திருக்கு. அந்த தலத்தில் தான் நாவுக்கரசர் உழவாரப்பணி செய்யும் பொழுது பெருமானோட திருவருளால் அவர் முக்தி அடைய போகிறார். அந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறார் சாமி அப்படின்னா, உழவாரப்பணி செய்யும் பொழுது பொண்ணும் பொருளும் வைரமும் வைடூரியமும் தங்கமும் அப்படி வருது அந்த குளத்தில் தூர்வாரும் பொழுது. அப்போ என்ன பண்ணுறாரு அவர்? அந்த சேரோட செகதியோட அள்ளி அதையெல்லாம் அப்படியே போடுறார். அப்போ மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை 3 ஆசை ஒரு மனிதனுக்கு விடவே விடாது. எல்லா துன்பத்துக்கும் காரணம் இந்த 3 ஆசை தான். மண்ணாசை, பெண்ணாசை, பொருளாசை. இவர்கிட்ட அது எதுவுமே கிடையாது. இறைவனோட திருவடி அடைய வேண்டாம், அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் இருக்கு. அப்போ என்ன பண்ணுறாரு சாமி? சரி, பொன் பொருள் மேலே ஆசை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்திலிருந்து ரம்பை, ஊர்வசி அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அழகான தேவலோகத்தில் இருக்கிறாங்க, நடனமாது அவங்களாம் இந்திரனோட சபையில் நடனம் ஆடக்கூடியவங்க, அவங்கள கொண்டு என்ன பண்ணுறாருன்னா ஆட வைக்கிறார். யார் முன்னாடி? திருநாவுக்கரசர் முன்னாடி. அவருக்கு வயது 81. அவருக்கு முக்தி அடைய போகிறார். அவருக்கு என்ன சோதிக்கணுன்ற அவசியமா? இல்லவே இல்லை. அப்போ ஏன் அப்படி செய்யணும் அப்படின்னா, அவரோட தன்மையை நம்மெல்லாம் அறியணும், உலகத்தாருக்கு தெரிவிக்கணும், உலகத்தாருக்கு தெரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும்ன்றதுனால தான் இந்த மாதிரி பண்ணுறாரு. நிறைய பேர் அது புரியாமல் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, சிவபெருமானா அவர் ரொம்ப சோதிப்பார் அப்படின்னு புரியாமல் சொல்லிட்டு இருக்காங்க. சோதிக்கிறது எதுக்கு? சோதனையெல்லாம் தாண்டி சாதனை பண்ணுவதற்காக தான் சோதிக்கிறார். உலகத்துக்கு எடுத்து சொல்லணும், இவங்களோட பெருமையை உலகம் அறியணும், அந்த நாயனாரோட பெருமையை உலகம் அறியணுங்கிறது தான். அதுக்காக தான் பண்ணுறார். அப்போ என்ன பண்ணுறாரு? அந்த பெண்கள் அனுப்புகிறாரு. அந்த பெண்கள்லாம் திருநாவுக்கரசரை கட்டி அணைக்க வர்றாங்க, தொட முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒரு பொழுதும் இருந்தறியேன். இந்த நெஞ்சம் யாருக்காகன்னு தெரியுமா? இந்த திருப்புகலூரில் இருக்க பெருமானுக்கு மட்டும்தான் இடம் சொல்கிறார். நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தேன், நினையாது ஒருபோதும் இருந்தறி. வேற யாருக்கும் இந்த நெஞ்சத்தில் வேற யாருக்கும் இடம் கிடையாது, சென்று விடுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த நடன பெண்கள்லாம் சென்று விடுகிறார்கள். ஒரு பாடலில் சொல்லுவார் சேக்கிழார், ஓடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவார். இந்த ஓடு கிடந்தாலும் அந்த இடத்துல பொண்ணு கிடந்தாலும் ஒன்றா தான் பார்ப்பாங்க. அது நம்ம அடியார்களுடைய அது நிலை. கூடும் அன்பினில் கும்பிடுதலை என்று வீடும் வேண்டா.
அந்த பாடலில் சொல்லுவார், அடியார்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களோட சிறப்பு தன்மை என்ன, அடியார்களோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லும்போது, கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். கேடுன்னா தீமை, ஆக்கம் அப்படின்னா நன்மை. இது ரெண்டுமே அவங்கக்கிட்ட இல்லை. நன்மை தீமை ரெண்டையும் சமமாக பாவிக்கிறாங்க. அதுதான் இருவினை ஒப்புன்னு சொல்லி நம்ம சைவ சித்தாந்தம் சொல்லுது. இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஒன்றா பாவிக்கிறது. அப்படி தான் நம்ம அடியார்கள் இருப்பாங்க. கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர், ரெண்டும் கெட்டுருச்சு. நன்மையும் போச்சு, தீமையும் போச்சு. எது வருதா வரட்டும், எல்லாம் நம்மளோட வினையின் காரணமாக வருது. வினையின் காரணமாக நமக்கு இந்த துன்பம் வந்துச்சு, நம்ம வினையின் காரணமாக இந்த இன்பம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டையும் ஒன்றா பாவிக்கிறாங்க. ஆனால் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர். ஓடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவார். அந்த இடத்துல ஓடு கிடந்தாலும் பொன் கிடந்தாலும் ஒன்றா பார்ப்பாங்க. இப்போ தெரியுதா, நாவுக்கரசர் வந்து உழவாரப்பணி செய்யும்போது திருப்புகலூரில் குளத்தை தூர்வாரும்போது பொன் பொருளை அள்ளி போட்டார். அதான் ஓடும் செம்பனும் ஒப்பவே நோக்குவார். கூடும் அன்பினில் கும்பிடுதலை என்று வீடும் வேண்டான்னு சொன்னாங்களாம். உமையம்மை சொன்னாங்களாம், இந்த அடியார்கள்லாம் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, நீங்களும் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறதில்ல. ஒருவேளை நீங்கள் கேட்காதனால அவங்க எதுவும் கேட்காம இருக்காங்களா என்னன்னு தெரியல. இன்றைக்கி அவங்க வரும்போது நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கணும் அப்படின்னு உமையம்மையோட உத்தரவு. சாமி என்ன பண்ணாராம், அடியார்கள்லாம் வந்தோடனே அவங்களுக்கெல்லாம் என்ன வேணும் வரோம் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அவங்களாம் சொன்னாங்களாம், கூடும் அன்பினில் கும்பிடுதல் என்று வீடும் வேண்டான்ட்டாங்களாம். அன்போடு வந்து உன்னை நாங்கள் தினம் கும்பிடணும், அதை தவிர எங்களுக்கு வீடு பேர் கூட வேணாம். வீடு பேர்னா என்னது, இறைவனோட திருவடி. இறைவனோட திருவடி தான் நமக்கு வீடு பேர், அது கூட வேணான்ட்டாங்களாம். அது மேலேயும் ஆசைப்படக்கூடாது. நம்ம அதுக்காக இறைவனோட திருவடி அடையணும், வீடு பேர் வேணும்னு நம்ம அதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிடுவோம், அதுக்கு ஏதாவது வினை வந்துடும் அப்படின்னு நினச்சி வீடு வேண்டாங்களாம். அப்படி சொல்கிறாரு அடியார்களோட சிறப்பு. சேக்கிழார் பெருமான் அப்படி சொல்கிறார். அப்படி இந்த அடியார்கள்லாம் இறைவனோட திருவடி அடையணும் அப்படிங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருந்தாங்க. அதுபோல் அந்த அப்பர் சுவாமிகள் வந்து அந்த தலம் திருப்புகலூர் தலத்தில் இறைவனோட திருவடியை அடைகிறார். அதுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது. அறம்பெயர்களை விட்டு ஆட விடுறாரு, பொன் பொருளெல்லாம் சேர் சகதியோடு வருது, அதையெல்லாம் ஒன்றா பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது தான் நமக்கு இந்த சேக்கிழாருடைய பாடல் வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருது. பெறப்பட்ட அந்த திருப்புகலூர் வந்து திருஞான சம்பந்த பெருமான் வந்து பாடுறார். அற்புதமான திருத்தலம். அந்த தலம் வந்து நீர்நிலைகளும் சோலைகளும் வயல்வெளிகளும் நிறைந்த நல்ல ஒரு தலம் அப்படின்னு சொல்கிறாரு முதல் பாடலில். ரெண்டாவது பாடல், காதிலங்கு குலையன் இலை சேர்த்திரு மார்பன் ஒரு பாகம், மாதிலங்கு திருமேனி நான் கருமானின் உரியாடை, மேதிலங்க அணிந்ததான் இமையோர் தொழ மேவும் இடம் சோலை, போதிலங்கு நசையாள் வரி வண்டிசை பாடும் புகழூரே. சிவபெருமான் ஒரு காதில் குலையை உடையவன். ஒரு காது என்ன பண்ணுறாரு, தோடு, இன்னொரு காதில் குலை. குலை வந்து ஆண்கள் அணியக்கூடியது, அது வந்து பெருமானுக்குரியது. தோடு பெண்கள் அணியக்கூடியது, அது அம்பிகைக்குரியது. அதை தான் அந்த பாடலில் ரெண்டாவது பாடலில் சொல்கிறார். காதிலங்கு குலையன் இலைசேர் திருமார்பன் ஒரு பாகம். யார் இருக்கா ஒரு பாகத்தில்? உமையம்மை இருக்கு. பேர்பட்ட உமையம்மை பொழிய அந்த விளங்கக்கூடிய திருமேனி உடையவன். யானையின் தோலை உரித்து மேலாடையாக பொத்தி கொண்டவன். நம்ம எல்லா பாடல்களையும் பார்க்குறோம். யானை எதுக்காக உரிச்சாரு அப்படின்னா, தாருகாவனத்து முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணாங்களாம், நம்ம மிகுந்த தவ வலிமை உள்ளவங்க, நம்ம மனைவிகள்லாம் மிக கற்பில் சிறந்தவங்க, அருந்ததியோட கற்பில் சிறந்தவங்க அப்படின்னு ரொம்ப செருக்கோடு இருந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணாராம் சாமி வந்து,
16 வயது கட்டிலம் காளையாக அப்படியே வந்தார். அந்த தார்காவனத்து முனி பத்தினிகள் முன்னாடி நிர்வாணமாக அப்படியே வந்து பிச்சை கேட்டார். பிரம்ம கபாலத்தை வச்சு என்ன பண்ணாங்க அந்த பெண்கள்லாம், அப்படியே வளையல்லாம் கலண்டு விழுமாறு அவங்க உடம்பெல்லாம் மெலிஞ்சு பெருமான் மேலே ஒரே பக்தி விருப்பம். அப்படியே என்ன பண்ணாங்க, அவர் பின்னாடியே போக ஆரம்பித்தாங்க. அப்போ அந்த நம்ம இதெல்லாம் நினச்சாலே போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. தவறு செய்யணுங்கிறது இல்லை, மனதால் நினச்சாலும் போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி அந்த பெண்கள்லாம் அப்படி போனோடனே என்னாச்சு அப்படின்னா, அவங்க கற்பு வந்து போனதாக அந்த முனிவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, பார்க்குறாங்க. யார் இப்படி பண்ணதுன்னா சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்லி அவருக்கு வேள்வி செஞ்சு அந்த வேள்வியிலிருந்து யானை, புலி, நாகம் இதெல்லாம் ஒன்றா ஏவி விடுறாங்க. அந்த யானையெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, யானையை உரித்து தன்னோட மேலாடையாக போர்த்தி கொள்கிறார். புலியை உரித்து இடையில ஆடையாக கட்டிக்கிறார். பாம்புகளை ஆபரணமாக போட்டுக்கிறார். அதுதான் யானை தோலை உரித்து மேலாடையாக கொண்டவன். அத்தகைய ஈசன் தேவர்கள் எல்லாம் தொழுது வணங்க இடமாக கொண்ட இடம். சோலைகள் விளங்க வண்டுகள் இசைப்பாடும் புகழூர். இந்த பாடல்லையும் இறைவனுடைய அந்த அருட்செயல்கள் சொல்லி அந்த தலத்தோட சிறப்பு, அந்த தலத்தோட சோலைகள் நிறைந்த இடம், வண்டுகள் வந்து இசைப்பாடு தான் அந்த புகழூரில். அதுதான் 2வது பாடலில் நமக்கு சொல்லியிருக்காரு. 3வது பாடல் பண்ணிலாவும் மறை பாடலே நாள் இறை சேரும் வலையங்கை பெண்ணிலாவ உடையான் பெரியார் கலல் என்றும் தொழுதேத்த உள்நிலாவியவர் சிந்தையுள் நீங்கா ஒருவன் இடம் என்ப மண்ணிலாவும் அடியார் கொடிமை தொழில் மல்கும் புகழூரே. பண் திகழும் வேதத்தினான், பெருமானுடைய வேதமெல்லாம் பண் பொருந்தி இருக்கான். முன்கையில் வளையணிந்த அழகிய கரத்தையுடைய உமையம்மையை இடப்பாகத்தில் உடையவன். உமையம்மை எப்படி இருக்காங்கன்னா, வளையல் அணிந்த அழகிய திருக்கரத்தை உடையவர்கள். அப்பேற்பட்ட அந்த உமையம்மையை இடப்பாகமாக வைத்து அருளுகின்றான். திருத்தொண்டர்களின் திருவடிகளை தொழுது போற்றும் சிந்தையுடையவர்களின் சிந்தையில் நீங்காது விளங்குபவன் ஈசன். இந்த அடியாருக்கு அடியார் அப்படின்னு சொல்கிறாங்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் வந்து 60 நாயன்மார்களை வந்து பாடியிருக்கார். அடியாருக்கு மடியன், அடியாருக்கு மடியன். அப்பேற்பட்ட தொண்டர்களுடைய திருவடியை தொழுகும், அடியாரை தொழுது வணங்கணும். அதுதான் நம்ம திருமுறை காட்டக்கூடிய ஒரு இது. அடியாரை கண்டோடனே முகத்தை திருப்பிட்டு போகக்கூடாது. அடியாரை கண்டோடனே திருச்சிற்றம்பலம் சொல்லணும், வணங்கணும். அவங்க திருவடிகளை தொழுது போற்றும் சிந்தையுடையவர்களின் சிந்தையில் நீங்காது விளங்குபவன் ஈசன். அப்பேற்பட்ட அடியாரோட சிந்தையில் என்ன பண்ணுவாராம், நீங்காது விளங்கி தோன்றுவாராம். அப்பேற்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் திருப்புகழூர். அந்த திருப்புகழூர் எப்படி இருக்குது, வேளாண்மை தொழில் வந்து அந்த திருப்புகழூரில் மிக சிறப்பாக இருக்கிறது. அதுதான் அந்த மண்ணிலாவும் அடியார் குடிமை தொழில் அப்படிங்கிற தொடர் வந்து வருது. அந்த அடியார்கள் என்ன பண்ணுறாங்க, உழவு தொழில் செய்தும் திருத்தொண்டு செய்தும் அடியார்களை பேணி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த பாடலில். இப்போ 4வது பாடல். நீரின் மல்கு சடையன் விடையன் அடையார்தம் அரண் மூன்றும் சீரின் மல்கு மலையே சிலையாக முனிந்தான் உலகுய காரின் மல்கு கடல் நஞ்சமதுண்ட கடவுள் இடம் என்ப ஊரின் மல்கி வளர் செம்மையினாள் உயர் வெய்தும் புகழூரே. இந்த பாடல் 4வது பாடல் என்ன சொல்கிறாருன்னா, நீரின் மல்கு சடையன் விடையன் அடையாதம் அரண் மூன்றும்.
இந்த நீர்லே மேலான நீர் எதுனா கங்கை நீர். அப்பேற்பட்ட கங்கையை என்ன பண்ணியிருக்காருன்னா முடியில் தரித்து கொண்டிருக்கார். கங்கை எப்படி வந்துச்சு ஆகாயத்திலிருந்து, நம்ம அதெல்லாம் பார்த்தோம். பாகீரதனோட முயற்சினால வந்துச்சு அப்படின்னா. நீரின் மல்கு சடையன் விடையன் அடையார்தம் அரண் ஒன்றும். அந்த அசுரர்களோட 3 கோட்டைகளை மேருமலையை வில்லாக கொண்டு முடிந்தவன், முப்புறங்களை எரித்தது. நம்ம போன பாடல்லே நம்ம பார்த்தோம். முப்புறங்களை 3 அசுரர்களை பெருமான் மலையை வில்லாக கொண்டு, ஆனால் முப்புறங்களை எப்படி அழிச்சாரு? சிரிச்சே அழிச்சாரு அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் என்ன பண்ணார்? காரில் மல்கு கடல் நஞ்சமதுண்ட கடவுள் இடமன். கடலில் தோன்றிய நஞ்சு அது உலக உயிர்களுக்கெல்லாம் நஞ்சாக இருக்கும். ஆனால் பெருமானுக்கு என்ன பண்ணிச்சது? கண்டத்தில் போய் இருக்கு. அப்படி நஞ்சை உண்டு அந்த உலக உயிர்களையும் தேவர்களையும் காத்த பெருமான். இந்த இதை இந்த பாடல் சொல்கிறாங்க. பேர்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா திருப்புகலூர். அந்த ஊர் நல்ல ஒழுக்கமான ஒரு அடியார்கள் வாழக்கூடிய, மனிதர்கள் வாழக்கூடிய உயர்வான ஒரு ஊர், தலம் அப்படின்னு சொல்கிறாங்க. 5வது பாடல். செய்ய மேனி வெளிய பொடி பூசுவர் சேரும் அடியார் மேல் பைய நின்ற வினை பாற்றுவர் போற்றி செய்தென்றும் பணிவாரை மெய்ய நின்ற பெருமான் உரையும் இடம் என்பர் அருள் பேணி பொய்யிலாத மனத்தார் பிரியாது பொருந்தும் புகழூரே. இந்த பாடல் என்ன சொல்றான்னா, தனது சிவந்த திருமேனியில் வெண்மை தோன்றுமாறு திருநீற்றை பூசுவர். தன்னை வணங்கும் அடியாரிடம் மெல்ல மெல்ல சேர்ந்து நின்று தீவினையை சிதற வெளியேறுமாறு செய்வார். இப்போ திருநீர் பூசுறதும், திருநீர் பூசுனா என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இந்த பாடலில் சிறப்பாக சொல்லியிருக்கார். திருநீர் யார் மேலே இருக்குது? சிவபெருமானோட மேலே இருக்கு. கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமற் பூசி மகிழ்வரை யாமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமாக திருவடி சேர்வரேம்பர் திருமூலர். அது மாதிரி கங்காளமூர்த்தி சிவபெருமான் அணியக்கூடிய அந்த திருநீற்றை தன்னோட மேனியில் பூசக்கூடியவங்களை என்ன பண்ணுவாராம் சாமி? மெல்ல 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 அவங்ககிட்ட போய் நின்று அவங்களுடைய தீவினையை அழிச்சிருவார், சிதறச் செய்வார். அப்புறம் தன்னை பணிந்து போற்றி பாடல்களால் துதி செய்யும் அடியார்கள்பால் மெய்யாய் நின்றருளும் அப்பெருமான் உறையும் இடம். அப்புறம் என்ன பண்ணுவார்? போற்றி பாடல்களால் பாடுறாங்க இல்லையா, திருமுறை பாடல்கள், அப்பேற்பட்ட அடியார்கள் பால் மெய்யாக நின்று அருள்வானாம். அப்பேற்பட்ட பெருமான் எங்கே இருக்காருன்னா திருப்புகலூர். அப்புறம் என்ன சொல்கிறார்? வாக்காலும் மனத்தாலும் பொய்மை கொள்ளாத மனத்தினர் பொருந்தி வாழும் புகழூர். அந்த புகழூரில் இருக்க அந்த பெரியவர்கள்லாம் எப்படி இருக்காங்களாம்? வாக்காலும் மனத்தினாலும் பொய்ங்கிறதே இல்லாமல், பொய்ன்றது என்னது? அஞ்ஞானம். மெய்ங்கிறது மெய்ஞானம். அந்த ஊரில் இருக்கவங்கெல்லாம் மெய்ஞான அறிவு பெற்றவங்களாம். அதை தான் அந்த பாடலில் சொல்கிறார். அடுத்த பாடல். கலலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கலக்க பயில் காணில். கலலின் ஓசை சிலம்பின் ஒளி ஓசை கழிக்க பயில் காணில். குழலின் ஓசை குரல் பாரிடம் போற்ற குணித்தார் இடம் என்பர். விளவின் ஓசை அடியார் மிடையுற்று விரும்பி ஒளிந்தெங்கும். முளவின் ஓசை முன்னீரையர் வைத விளங்கும் புகழூரே. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, ஒரு காலில் கலரொளியும் மற்றொரு காலில் சிலம்பின் ஒளியும் எழுமாறு
ஏன்னா பெருமான் வந்து உமையொரு பாகம் மாதொரு பாகராக இருக்கார். ஒரு காலில் கழல் அணிஞ்சிருக்காரு, ஒரு காலில் சிலம்பு அணிஞ்சிருக்காரு. சிலம்பு வந்து அம்மைக்குரியது, கழல் வந்து அப்பனுக்குரியது. இந்த ரெண்டையும் அணிஞ்சிருக்காரு. அப்புறம் என்ன பண்ணுறாரு, இந்த ரெண்டையும் அணிஞ்சுக்கிட்டு பூதங்கள் இசை எழுப்புறாங்க, குழலோசை. அந்த குழலோசைக்கு ஏற்ப என்ன செய்கிறாராம், பெருமான் வந்து நடனம் புரிகிறாராம். அப்பேற்பட்ட பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுனா திருப்புகலூர். அது மட்டும் இல்லை, அந்த திருப்புகலூர்ல எல்லா விழாக்களும் மிக சிறப்பாக நடக்கும். அப்படி அந்த விழாக்கள் நடக்கும்போது அடியார்கள் வந்து மகிழ்ச்சியுற்று அப்படியே இருப்பாங்களாம். அது எப்படி இருக்கும் அந்த அடியார்கள் மகிழ்ச்சியோடு இருக்குது? முழவின் ஓசை கடலின் அலைகள் முழங்கும் ஓசையை வெல்லும் தன்மை கொண்டதான். அப்படி கடல் ஓசையை விட, முழவின் ஓசையை விட அடியார்கள் மகிழ்ச்சியோடு அந்த திருவிழாக்களில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய அந்த ஓசை மிக சிறப்பானதாகும். அப்பேற்பட்ட தலம் எதுனா திருப்புகலூர் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். வெள்ளமார்த்து மிளி செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி உள்ளமார்த்த அடியார் தொழுதேத்த உகக்கும் அருள் தந்தும் கள்ளமார்ந்து களிய பழி தீர்த்த கடவுள் இடம் என்பர் கொள்ளையார்ந்த வயலின் விளை வாழ்வளம் மல்கும் புகழூரே. கங்கை பொருந்தி விளங்கும் சிவந்த சடையை உடைய பெருமான் அந்த சடை மேல என்ன பண்ணியிருக்காரு, பிறைமதியை சூடியிருக்கின்றார். வெள்ளமார்த்து மிளிர் செஞ்சடை தன்மேல் விளங்கும் மதிசூடி. கங்கை நீர் பொருந்தி இருக்கக்கூடிய அந்த செஞ்சடை மேல பிறைமதியை சூடியிருக்கின்றார். அது எதை குறிக்குதுன்னா சந்திரன் மேல அவர் காட்டிய கருணையை குறிக்கிறது. உள்ளமார்ந்த அடியார் தொழுதேத்த உகக்கும் அருள் தந்து. உள்ளத்தால் வணங்கி போற்றும் அடியார்களுக்கு அவர்கள் மகிழுமாறு அருள் செய்யக்கூடிய பெருமான். அவர் எங்க இருக்காருன்னா அந்த திருப்புகலூர்ல இருக்காரு. கள்ளமார்ந்து களிய பழி தீர்த்த கடவுள் இடம் என்பர். அவன் எம்மருங்கும் மறைந்து நின்று துன்பத்தை தரும் மும்மலத்தை நீக்கும். மும்மலம் வந்து நம்மளுக்குள்ள இருந்து துன்பத்தை தான் கொடுக்குது. மலங்கள் வந்து நமக்கு எப்போவுமே என்ன செய்யாது, இன்பத்தை கொடுக்காது. இந்த மலங்களால் நமக்கு வினை ஏறும், வினையினால் பிறவி வரும். பிறந்து பிறந்து இறந்து இறந்து பிறந்து பிறந்து இந்த வினையின் காரணமாக நம்ம இருக்கோம். அதான் அடிவாசக பெருந்தகை கூட எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் அப்படின்னு சொன்னார். அப்பேற்பட்ட அந்த மும்மலங்களை என்ன பண்ணுவாராம், சுவாமி நீக்குவாராம். ஏற்பட்ட பெருமான் அவர் எங்க இருக்காருன்னா அந்த மறைந்து நின்று துன்பத்தை தரும் மும்மலங்கள். மும்மலங்கள் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியாது, மறைவாக இருந்து வேலையை செஞ்சு நமக்கு துன்பத்தை கொடுக்கும். அப்பேற்பட்ட அந்த மலங்களை நீக்கக்கூடிய பெருமான் எங்க இருக்காருன்னா அவருடைய இடம் பறவைகள் தங்கும் நீர்வளம் நிலவளம் பொருந்திய புகழூர் ஆகும். அந்த புகழூர் எப்படி இருக்கு, நீர்வளமும் நிலவளமும் பொருந்திய புகழூர். இப்போ வந்து மலத்தை வந்து இந்த பாடல்ல சொல்றார். தனது இயல்பை வெளியே காட்டாமல் மறைந்து நின்று விளைவிக்கும் மும்மல கட்டினை அறுத்தவன் ஈசன். அதனாலதான் கள்ளமார்ந்து களிய பழி தீர்த்த கடவுள் அப்படின்னு சொல்றார். கள்ளத்தனமாக இருந்து அந்த மும்மலங்களும் நமக்கு தீவினையை பெருக்கி துன்பத்தை கொடுக்கும். அதை களையக்கூடியவன் யாருன்னா திருப்புகலூர்ல இருக்கக்கூடிய பெருமான் அப்படின்னு அந்த பாடல்ல சிறப்பா சொல்றார். இப்போ எட்டாவது பாடல்ல எப்பவுமே அரக்கனாகிய ராவணனை பற்றி சொல்வார். தென்னிலங்கை அரையன் வரை பற்றி எடுத்தான் முடித்தின் தோள் தன்னிலங்கு விரலால் நெறிவித்திசை கேட்டு அன்றருள் செய்த மின்னிலங்கு சடையான் மட மாதொடு மேவும் இடம் என்ப பொன்னிலங்கு மணி மாளிகை மேல்மதி தோயும் புகழூரே. எட்டாவது பாடல் என்ன சொல்றாருன்னா, தென்னிலங்கையின் அதிபதியாகிய ராவணன் என்ன பண்ணா, கைலாய மலையை பெயர்த்தெடுக்கும் போது
அம்மலையின் மீது எழுந்தருளியுள்ள ஈசன் மலையை பெயர்த்த அரக்கனுடைய முடியையும் உறுதியான தோள்களையும் நெறிய அடர்த்து. எப்பவுமே 8வது பாடல்ல ராவணனை சொல்லிடுவார், அது போல இந்த பாடலையும் சொல்றார். அவன் என்ன பண்றான், விமானத்தில் போகும்போது இடையூறாக இருக்குன்னு கைலாய மலையை பெயர்க்கின்றான். அப்படி பெயர்த்து எடுக்கும்போது மலை நடுங்குது. அப்படி அந்த மலை நடுங்கும் பொழுது உமையம்மை பயப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, விரல ஊன்னதுனால உள்ளேயே பலகால அழுதுட்டுருக்கான். அப்போ பக்கத்தில் இருந்த வாகீச முனிவர் சொன்னார், நீ கானம் பாடுனா உன்னை பெருமான் விட்டுருவாருன்னு. அப்போ என்ன பண்ணுறான், தன்னுடைய ஒரு தலையை கிள்ளி நரம்புகளை வச்சு அதை ஒரு வீணையாக வச்சுக்கிட்டு கானம் பாடுறான். அப்படி பாடினோடனே என்ன பண்ணுறாரு, சாமி முன்னாடி தோன்றி 50 லட்சம் ஆண்டுகள் வாழ்னாலும் சந்திரகாசம்ங்கிற ஒரு வாழும் கொடுக்குறார். அதுதான் இந்த பாடலில் கைலாய மலையை பெயர்த்தெடுத்த அந்த ராவணனுக்கும் அருள் செய்து, அப்பேற்பட்ட அந்த அருள் செய்த பெருமான் இருக்கக்கூடிய இடம் எதுன்னா அந்த திருப்புகலூர். அப்பெருமான் எப்படி இருக்காரு, உமாதேவியுடன் பொன்னும் பொருளும் மணியும் திகழும் மாளிகை மேல் குளிர் சூழ்ந்த நிலவு தோயும் புகழூர். அந்த புகழூர் மாட மாளிகையெல்லாம் நிலவுக்கு பக்கத்தில் இருக்கான். அப்பேற்பட்ட மாளிகை நல்ல செழுமையான ஊர், நல்ல வசதி படைத்த அவர்கள் வாழக்கூடிய ஊராக நம்ம ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடலில் காட்டுறார். 9வது பாடல். நாகம் வைத்த முடியான் அடி கை தொழுதேத்தும் அடியார்கள் ஆகம் வைத்தே பெருமான் பிரமன்னொடு மாளும் தொழுதேத்த ஏகம் வைத்த எரியாய் மிக ஓங்கிய எம்மான் இடம் போலும் போகம் வைத்த பொழிலின் நிழலாள் மது ஆறும் புகழூரே. நாகத்தை தரித்த ஈசன் தனது திருவடியை பணியும் அடியவர்களை தன்பால் பொருத்தி கொள்பவன். நாகத்தை ஆபரணமாக அணிந்திருக்கக்கூடிய அந்த பெருமான் என்ன செய்வார் அப்படின்னா, தன்னுடைய திருவடியை பணியக்கூடிய அடியார்களை தன்பால பொருந்த வச்சுக்கக்கூடியவனாம். அவன் பிரம்மனும் திருமாலும் போற்றுமாறு ஜோதி வடிவாய் வளர்ந்து ஓங்கியவன். எப்பயுமே 8வது பாடலில் ராவணன், 9வது பாடலில் பிரம்மாவும் விஷ்ணுவும் அடிமுடி தேடியது ஒவ்வொரு பதிகத்திலையும் வரும் இது. அதுபோல் இந்த பதிகத்திலையும் 9வது பாடலில் பிரம்மாவும் அயனும் தேட முடியாமல் இருந்த அந்த திறத்தை சொல்கிறாரு. அப்பெருமான் விளங்கக்கூடிய இடம் மகிழ்ச்சி தரும் சோலைகள் சூழ்ந்த திருப்புகலூர் ஆகும். தொழுதேத்தும் அடியார்கள் ஆகமைத்த பெருமான் பிரளய காலத்தில் அடியவர்களை தனது காயத்தில் தன்னுடைய உடம்புல பொருத்தி வச்சுக்க வரோம். ஆரோகணித்து ஏற்று பொருந்தி, அதான் காயாரோகணனாக விளங்குவது அந்த பெருமான். அப்பேற்பட்ட பெருமான் உயிர்களுக்கு பாதுகாப்பாக நிழலாக விளங்கி ஆன்மலாபத்தை கொடுத்து இன்பத்தில் சேர்க்கக்கூடிய பெருமான். அவர் இருக்கக்கூடிய இடம் திருப்புகலூர். அற்புதமாக சொல்கிறார் திருப்புகளுடைய அந்த பெருமைகளை. திருப்புகலூர் பெருமைகளை நம்ம கேட்டாலே திருப்புகலூருக்கு செல்ல வேண்டும்ன்ற நம்மளுக்கு ஒரு ஆசை உண்டாகும். அதனால் இதெல்லாம் கேட்டு அடியார் வரும் மக்கள் திருப்புகலூர் சென்று திருப்புகலூர் பெருமானை தரிசிக்க வேண்டும் அப்படின்றதான் நம்மளோட நோக்கமாக இருக்க வேண்டும். இப்போ 10வது பாடல். செய்தவர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருளெல்லாம் செய்தவர் மிகு தேரர்கள் சாக்கியர் செப்பில் பொருளெல்லாம் கைதவர் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம் போலும் கைதவர் மொழியை தவிர்வார்கள் கடவுள் இடம் போலும் கொய்து பத்தர் மலரும் புனலும் கொடு தூவி துதி செய்து மெய்தவத்தின் முயல்வார் உயர்வானகம் எய்தும் புகழூரே. 10வது பாடல் என்ன சொல்றாருன்னா,
நல்ல தவம் செய்தவர்களும் நன்றாக தேர்ந்தறியும் பாங்குடையவர்களும் சாக்கியர்கள் கூறும் மெய்ப்பொருள் அல்லாத மற்றும் வஞ்சித்து துன்பம் தரும் மொழிகளை மனத்தில் கொள்ள மாட்டார்கள். இந்த 10வது பாடலில் மாற்று மதத்தார் இந்த சமண கொள்கை சாக்கிய கொள்கையெல்லாம் சொல்லி அதுக்கு மறுப்பு சொல்கிறார். அவங்க சொல்கிறது மெய்ப்பொருள் கிடையாது, பொய் அவங்க சொல்கிறது. அந்த பொய்மொழிகளை நல்லவர்கள் நல்ல மாந்தர்கள் அதை மனத்தாலும் கொள்ள மாட்டாங்க, காது கொடுத்தும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். பக்தர்கள் நம்ம அடியார்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, நன்னீரால் பூசித்தும் மென்மலரால் அர்ச்சித்தும் பெருமானுக்கு அபிடேகமும் போற்றிகளும் அர்ச்சித்து பூசித்து தோத்திரம் செய்து இப்போ பூஜை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டார். நன்னீரால் பூசித்து நல்ல நீரால நீராட்டி மென்மையான மலர்களால் அர்ச்சித்து அப்புறம் என்ன பண்ணணும், தோத்திரம் சொல்லணும். எப்படி 3 நிலை சொல்லிட்டார். முதல்ல அர்ச்சிக்கணும், பெருமான நீர் கொண்டு புண்ணியம் செய்வாருக்கு பூ கொண்டு நீர் உண்டு. பூவினால செய்யக்கூடியது பூசை, பூவினால பூசை. அதை எப்படி செய்யணும், நல்ல நீரால் நீராட்டணும், அப்புறம் அர்ச்சிக்கணும் மலர் கொண்டு, அப்புறம் தோத்திரம் சொல்லணும். அப்படி செய்தவங்க என்ன பண்ணுவாங்களாம், மெய்த்தவத்தால் விளங்க உயர் வானகம் எய்துவார்கள். வானகம் கூட இல்லை, உயர் வானகம் அப்படின்ட்டார். அந்த உயர் வானகம் எய்துவதற்கு இடமாக உள்ள இறைவன் எங்க இருக்காருன்னா திருப்புகலூரில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம திருக்கடைக்காப்புக்கு வந்துட்டோம். இதில் பதிகத்துடைய பலன் சொல்லக்கூடிய, எப்பவுமே திருக்கடைக்காப்பு பதிக பலன் சொல்லுவார். இந்த பதிகத்தை பாடுவதால், ஆனால் அந்த பதிகம் முழுவதுமே பலன் சொல்லிக்கிட்டு தான் வர்றாரு. இதில் இறுதியாக ஒரு பலன் சொல்வார். வாழும் அரவம் அறை ஆர்த்தவன் மேவும் புகழூரை கற்ற நல்லவர் காளியுள் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை பற்றி என்றும் இசை பாடிய மாந்தர் பரமன் அடி சேர்ந்து குற்றமின்றி குறை பாடொழியா புகழ் ஓங்கி பொழிவாரே. என்ன சொல்றாருன்னா, நாகத்தை தரித்த ஈசன் மேவி இருக்கக்கூடிய அந்த புகழூர் கல்வியில் தேர்ந்த ஊராகிய சீர்காழியில் வாழும் ஞானசம்பந்தன். அந்த ஊர் எப்படி இருக்கு, சிவபெருமான் நாகத்தை தரித்து இருக்கக்கூடிய அந்த பெருமான் எங்க மேவி இருக்காருன்னா திருப்புகலூர்ல மேவி இருக்காரு. அந்த ஊர்ல கல்வியில் தேர்ந்த ஊராகிய சீர்காழி எப்பேற்பட்ட ஊர், கல்வியில் தேர்ந்த ஊர். அதனாலதான் திருஞான சம்பந்தர் அவதாரம் பண்ணியிருக்காரு. ஒரு ஞானி அவதாரம் பண்ணால் அந்த தலம் புண்ணியம் பண்ணியிருக்கணும், அந்த பதி புண்ணிய பதியாக இருக்கணும். அதனால தான் சொல்கிறார், கல்வியில் தேர்ந்த ஊராகிய சீர்காழியில் வாழும் திருஞான சம்பந்தரின் இந்த பதிகத்தை, இந்த பாடலை திருப்புகலூரில் ஓதிய இந்த பதிகத்தை விரும்பி எக்காலத்திலும் இசையுடன் பாடும் மக்கள், விரும்பி இந்த பாடலை பாடக்கூடிய அடியார்கள் மக்கள்லாம் சிவபெருமானுடைய திருவடியில் சேர்ந்து பொழிவார்கள். அத்தகையோர் குற்றம் இல்லாதவராகவும் குறைபாடு நீங்கி இருப்பவராகவும் இருப்பார்கள். அவர்கள் மேலும் பெருகும் புகழுடன் விளங்குவார்கள். ஏன்னா ஊர் பேரே புகழூர். அப்போ அந்த ஊரில் போய் தரிசித்தா எப்பேற்பட்ட பேர் கிடைக்கும்னா புகழ் கிடைக்கும். அப்புறம் புகழ் மட்டும் இல்லை, அவங்க சிவபெருமானோட திருவடியில் சேர்ந்து பொலிவோடு இருப்பாங்க அப்படின்னு இறுதியாக தன்னோட திருக்கடைக்காப்பில் அந்த பதிகத்தோட பலனை சொல்கிறார். குற்றமின்றி குறைபாடொழியா புகழ் ஓங்கி பொழிவாரே. குற்றம் இல்லாமல் குறைபாடு இல்லாமல் புகழோட பொலியோடு இருப்பாங்க. யாருன்னா இந்த பதிகத்தை ஓதக்கூடிய அடியார்கள். இத்திருப்பதிகம் திருப்புகலூர் என்னும் திருத்தலத்தின் சிறப்புகளை எம்புகின்றது. இத்தலத்தின் சிறப்புக்கு அத்தலத்தில் எழுந்தருளில்ல இறைவனே காரணமாகின்றான் என்றும் இறைவன் பெரும்புகழ் இத்தலத்திற்கும் இசைந்தது என்றும் கொள்ளப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இப்போ நம்ம 2வது பன்வரிசையில் 2வது தலமாகிய திருப்புகலூர் என்ற தலத்தை நாம் 2வது முதல் திருமுறையில்
திருஞான சம்பந்த பெருமான் அருளி செய்த 2வது திருப்பதிகம் பொருளோடு நாம் சிந்தித்தோம். தொடர்ந்து நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் பெருமக்கள் நம்மளுடைய ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கொள்ளும். திருவருளுக்கும் நன்றி பாராட்டி அடியார் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி அமைகின்றேன். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோல்முறை அரசு செய்க குறைவிலாத உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம்.